சோ இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்டிருக்கா எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பியா பொண்ணை தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே பாத்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில பார்த்தா கைட் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் ஆக்சுவலி வந்து அந்த கேவுக்குள்ள வரக்கூடிய தண்ணியோட அளவை நம்ம குறைக்கணும். வலிகிற இப்ப கேவுக்குள்ள தண்ணி வருது அப்படின்னா அந்த தண்ணி வர வழி அடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா தண்ணி வரப்போறது இல்ல. சோ அதான் இந்த பொண்ணு பண்ணுது. சரி வாங்க போகும் காட்டுக்குள்ள எங்கேயோ கூட்டு போறாங்க. பானா ஒரு ஃபால்ஸ் இடத்துல போறாங்க. அந்த ஃபால்ஸ் பக்கத்துல போன உடனே இந்த பொண்ணு சொல்லிடுது இல்ல நான் சேட்டலைட் மேப் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். இந்த ஃபால்ஸ்ல இருந்து வர்ற தண்ணி தான் அந்த கேவுக்குள்ள போகுது. சோ இங்க இருக்கிற தண்ணியை நம்ம நிப்பாட்டிட்டோம் அதை வழி மாத்தி விட்டோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பா இந்த தண்ணி உள்ள போகாது. சோ கேவுலையும் தண்ணியோட அளவு குறையும் அப்படிங்குது. அதே நேரத்தில் அந்த பொண்ணு கேக்குதாமா இந்த மணல் மூட்டையை வச்சு பண்ணிடலான்றியா? சாதாரண மணல் மூட்டை நினைக்காத இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பெரிய விஷயம்லாம் அந்த சின்ன மணல் மூட்டையை வச்சு தான் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. இங்க அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்னர் சார் அதை எல்லாருமே உட்காந்து பேசியிருக்காங்க. நம்ம லூக்கும் சொல்றாரு கவர்னர் சார் நான் வேகமா செயல்படுறதுக்காக ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தேன். பட் அப்பதான் எனக்கு இந்த வழி கிடைச்சது. கவர்னர் சார் இவரோட பேர் தான் ஜெராக்சன். இவர் வந்து எம்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஹைலி ரெக்கமெண்டட் டிஎட்ஐ இன்ஜினியரிங் ரெக்கமெண்ட்ல தான் வந்திருக்காரு. சோ இவர் என்ன சொல்றாங்கிறத கேளுங்க அப்படின்றப்ப அவர் சொல்றாரு இல்ல சார் நம்ம வந்து உள்ள வந்து சில சவுண்ட்ஸை ஏற்படுத்த போறோம். அது மூலமா நம்ம வந்து ஒரு 3D பிரிண்டர் நமக்கு கிடைக்கும். அதாவது மலைக்குள்ள எங்கெல்லாம் எந்த இடத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு அதோட அளவு என்ன எல்லாமே நம்மளால மெஷர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அவரும் சொல்றாரு ஆமா சார் அப்பனா தான் நம்மளால அந்த மலையில ட்ரில் பண்ண முடியும். சோ நமக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றாரு. ஓகே பசங்களை காப்பாத்த எந்த வழியா இருந்தாலும் யோசிக்காம செய்யுங்க. அதே நேரத்தில் நீங்க தேடுற பணியை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் போறாரு. சோ இங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா மணல் முட்டையெல்லாம் வச்சு அந்த தண்ணியோட திசையை திருப்புறாங்க. சோ எல்லாம் முடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல நான் உனக்கு இன்னைக்கு நைட்டும் அது போக காலையிலயும் ரிப்போர்ட் எடுத்துறேன். கண்டிப்பா கேவ்ல இருக்கக்கூடிய தண்ணியோட அந்த ஸ்டெபிலிட்டி மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களும் பாக்குறாங்க. பார்த்துட்டு சரி இந்த ரீடிங்லாம் எடுத்து முடிச்சோன்னே நேரா வந்து டென்ட்ல தங்கிரு அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்ன பாக்குற இந்த இடத்துல தான் கரடி தண்ணி குடிக்க வரோம் வானாலுக்கு சொன்னேன் அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்றாங்க. ஆமா இந்த இடத்தோட பேரே பாங்பிங் அதாவது கரடிகள் இடம். அப்படி இருக்கிறப்ப இங்க கரடி வராம இருக்குமா அதுக்கு மேல விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க எனக்கு இதை பத்தி தெரியாது நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து சவுண்டை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அவர் ஒரு அளவுக்கு மேல எடுத்தோன்னே கரெக்டா நம்ம ஹூக் வராப்ல என்னாச்சு அப்படின்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் நமக்கு கொஞ்சம் சவுண்ட்ஸ் கிடைச்சா அதன் மூலமா நல்ல தெளிவான பிரிண்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்படியா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன பண்றாரு போய் நல்ல ஒரு பெரிய சுத்தில எடுத்து டம்மு டம்முன்னு அடிக்கிறாரு. பார்த்தா ஃபுல் ரெசல்யூஷன்ல நல்ல ஹையர் ரெசல்யூஷன்ல கிடைச்சிருது. சோ இப்போ இந்த மலையை அப்படியே 3D பிரிண்ட் எடுத்த மாதிரி இருக்குது. இதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கனக்குள்ள வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு எப்படி ஹோல்ட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துக்கு போறாங்க. சோ அங்க போனாலுமே வந்துட்டு ஏன் இன்னும் கொஞ்சம் போக முடியாதா அப்படின்னு கேக்குறப்ப இல்ல சார் இதுக்கு மேல போக முடியல மலையில ஏன்னா சேஃப்டி கியர் இல்லாம போற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மாதிரி யாரும் போக மாட்டாங்க மலையில சேஃப்டி கியர் இல்லாம யாராலும் ஏற முடியாது அப்படின்றாங்க. பட் அதுதான் வழினா அதான பண்ணி ஆகணும் சார் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்ப நம்ம இங்க ட்ரில் பண்றதா இருந்தால் எல்லாத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம்ன்றாங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் சப்பமேட்டர் நாங்க ரெடி பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. இங்க கேவுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பசங்க எல்லாரும் லெட்டர் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டாம் இருக்காங்க அந்த பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா டே எல்லாம் வாங்கல டான்ஸ் ஆடலாம்டா அப்படின்றப்ப இல்லை போட அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் அவன் வந்து பைத்தாய் நீங்களாவது வாங்க அப்படின்றாங்க. சாரிங்க அவன் பேரை பைப்புன்னு சொல்லிட்டு சாரி பைத்தாய் அவர் பேரு கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. சோ அவரை கூப்பிடும்போது அவர் இல்லப்பா என்னால வர முடியாது நான் விளையாண்டுட்டு இருக்கேன் விளையாண்டு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா வேணும்னே அந்த பக்கம் கிராஸ் ஆகி அதை கெடுக்கிறது அப்படி இப்படின்னு பண்றான். சரி நீ டான்ஸ் ஆடு நாங்க பாக்குறோம் அப்படின்றப்ப அவரை இது பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் பசங்களை டே சும்மா இருடா அப்படின்றாங்க. கோச் வந்துட்டு டாம் கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு அவன் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு போயிடுறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கவலையை மறந்து இருக்குன்னு நினைக்கிறான். சோ அதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே வராரு. அப்படி கொடுத்து முடிச்சோடனே கோச் கிட்ட வரும்போது இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி டாம் எங்க அப்படின்னு எனக்கு தெரியல அவன் அந்த பக்கம் போனான் அப்படின்றப்ப சரி அவன் ஓகே தானே அப்படின்றப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பக்கத்துல இருந்து இன்னொரு பையன் சொல்றான் என்னாச்சு அப்படின்றப்ப ஒண்ணு இல்ல அவன் வீட்டுல இருந்து லெட்டர் வரல அதனால ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கான் அப்படின்றப்ப ஐயோ அப்படியா சரி நான் வந்து கவனிக்காம விட்டேன் அப்படின்றாரு. இல்ல இதுல உங்க தப்பு என்ன இருக்கு இல்ல நான் கிளம்புற அவசரத்துல டாம பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்றப்ப இங்க இருக்க பையன் இல்ல இருங்க அவன் ஒண்ணு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றாள் கிடையாது நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி போய் கொடுத்துட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். சோ அந்த பையனை போய் சாப்பாடு கொடுத்தவன் அப்படியே சமாதானப்படுத்துறான். டே டாம் இங்க பாடுறா நீ அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பாடுறாங்க. சரி உனக்கு எப்பறம் இந்த பாட்டு தெரியும் அப்படின்றப்ப இல்லடா ஆக்சுவலி வந்து எங்க அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த பாட்டை தான் பாடுவாங்க எனக்கு அம்மாவோட ஃபேஸ் ஞாபகம் இல்ல ஆனா அவங்க பாடின இந்த பாட்டு மனப்படாயிருச்சு அடிக்கடி நானும் பாடுவேன் உங்க அம்மாக்கு மேல நிறைய பாசம் இருக்குல்ல அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் எனக்கு அவங்க மேல பாசம் இருக்கும்னு சொல்லிட முடியாது அவங்க இப்போதைக்கு என் கூட இல்ல அவங்களோட ஃபேஸ் கூட எனக்கு மறந்துருச்சுடா அப்படின்றான். நீ சொல்றது உண்மைதான்டா நானும் இப்போ வந்து எங்க அப்பாவும் எங்க ஆன்டி கூட தான் இருக்கேன். சோ எங்க அம்மா வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு பட் அதோட சீரியஸ்னஸ் தெரியாம நான் தான் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன் அப்படின்றப்ப அப்படிலாம் கிடையாதுடா இப்ப பாரு ஒயில் ஃபோர்ஸ்ங்கிற நம்ம ஒரு ஃபேமிலி நம்ம எப்பவுமே ஒரே ஃபேமிலியா தான் இருக்க போறோம் அதுல எந்த மாற்றம் இல்ல. சோ அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தலாம். சோ ஓரளவுக்கு நம்ம டாம வந்து அந்த பையன் சமாதானப்படுத்த மாதிரி தான் தெரிஞ்சது. கட் பண்ணாங்க நம்ம கெல்லியும் அதே நேரத்தில் பியாவை வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்படியே பாக்குறாங்க அடச்சா என்னடா இது தண்ணியோட அளவே குறையல அப்படின்னு வருத்தப்படும்போது நம்ம கெல்லி வந்து சொல்றா இல்ல நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்றப்ப இல்ல இதெல்லாம் அவருக்கு புரியாது. இங்க பாரு இந்த புயல் வரும்போது இந்த கேவ் பாத்துக்கிறது எல்லா இடத்துலயும் நான் தான் டியூட்டில இருந்தேன் நான் ஒழுங்கா இதை க்ளோஸ் பண்ணாம விட்டதுனால தான் இப்ப அந்த பசங்க போய் அங்க மாட்டிக்கிட்டாங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லணும் எப்படியாவது அந்த பசங்க
பசங்க வெளியே வர்றதை பார்க்காத வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. சோ அப்பதான் அவங்க தண்ணி எதை இது பண்ணிட்டு இருக்கோம் அப்பதான் கவனிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தண்ணி போற இடம் வந்து ரொம்ப கம்மியா சின்னதா இருக்கு. அவங்க போய் ஓடி போய் பாக்குறாங்க, எங்க போறேன்னு டக்குன்னு ஓடி போய் பார்த்துட்டு, ஆமா தண்ணி வர்ற அளவை குறைச்சதை விட இதுல தண்ணி வெளியே போற இடத்தையும் கண்டுபிடிச்சு அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, பண்ணலாம், ஆனா அது வந்து எப்படி இந்த மலையில உன்னால கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. இப்போ என்னன்னா இந்த பொண்ணு சொல்லுது, ஆமா ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ள பக்கத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல வந்து ஆக்சுவலி பார்த்தா மே காலத்துல, அதாவது இந்த மழை காலத்துல ஃபுல்லா ரொப்பி தான் இருக்கு. எப்பயுமே வெயில் காலத்துல அதுல இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து அப்படியே அங்க இருக்கிற வயல்வெளிகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. சோ அங்க இருக்கிற அந்த இடம் பசுமையா இருக்கிற காரணமே அந்த குளம் தான். சொல்ல போனா இந்த ராணி இருக்காங்கல்ல, அந்த கதையில கூட அந்த குளம் தான் தண்ணியில வந்து அவங்களோட தாகத்தை தணிச்சதா சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. சோ உனக்கு அந்த குளம் தெரியுமா அப்படின்னா, ஓ எஸ் தெரியுமே, இங்க இருந்து சில மைல் தூரம் தான் மேற்கு பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க போறாங்க. அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்ல எல்லாத்தையும் கொண்டு வராங்க போறலாம். சோ இவங்க இங்க வந்து பாக்குறாங்க, நீ இந்த குளம் தான் சொன்ன, ஆமா அப்படின்னு. சரி ஓகே, அப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரில் பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப, எப்படி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ட்ரில் பண்ணி தண்ணியை வெளியே கொண்டு வந்துடும், நான் பம்ப் பண்ணி கண்டிப்பா தண்ணியோட அளவை குறைச்சிடலாம் அப்படின்றாங்க. சோ இங்க இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல அங்கேயும் அதே வேலை நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மலை மேல வந்து உள்ள போறதுக்காக ட்ரில் பண்றாங்க. அப்ப கூட அந்த இன்ஜினியர் நிப்பாட்டிட்டு, இங்க தண்ணி எல்லாம் இருக்காது அப்படின்னா, பரவாயில்ல இருக்கட்டும், நீ ட்ரில் பண்ணு, பாறை வருதான்னு மட்டும் பாரு அப்படின்னு அவங்களும் சரசரன்னு வந்து இறக்குறாங்க. இறக்குனா இதே நேரத்துல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து சின்ன ட்ரில்லிங் மிஷின் வச்சு இறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க அவ்வளவு பெரிய மிஷின் வச்சு போடுறாங்கல்ல, பார்த்தா அவங்க வந்துட்டு சரின்னு ட்ரில் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா கடைசியில வெறும் மண்ணு தான் வருது. சோ இது மண்ணா தான் இருக்குது, இது வந்து கண்டிப்பா பாறை இல்ல, நமக்கு பாறை வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா பாறை இருந்தா தான் நம்மளால உள்ள கரெக்டா போக முடியும், வெறும் மணல் பாறையா தான் இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்களா. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சின்ன மிஷின் வச்சு போர் போட்டாங்கல்ல, சோ இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு கவர்னர், இல்ல நம்ம போர்ல தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த பொண்ணு ஓடி வருது, கவர்னர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னமா அப்படின்னு பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ணாங்க இல்ல, அதுல இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சு சும்மா அப்படியே சல்லன்னு அடிச்சிட்டு வருது. ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிக்கிறாங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டாங்க. நம்ம கவர்னர் சொல்லிடுறாரு, நம்ம போர்ல தோத்து போயிட்டோம், பின்னடைஞ்சிட்டோம் நினைச்சோம், பரவாயில்ல, இப்ப இவங்க ரெண்டு பேரால நம்ம திரும்பவும் நம்மளால ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம திரும்ப முயற்சி பண்ணுவோம் அப்படின்றாரு. அதாவது இந்த ரெஸ்கியூ மிஷனை இப்படியே விட்டுறக்கூடாது, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றாரு. அதே நேரத்துல உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. சரி உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்றப்ப, எனக்கு ஒரு பைப் வேணும், அதுவும் டிராகன் பைப் வேணும் அப்படின்றாரு. டிராகன் பைப்பா, சரி அதால வந்து அந்த தண்ணியோட லெவலை வந்து கூடாம அப்படியே வச்சிருக்க முடியுமா அப்படின்றப்ப, கண்டிப்பா முடியும் அப்படின்றாங்க. டக்குன்னு ஓகே நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு, சரி இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா, பசங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த கேவ்ல, அதுவும் இந்த தண்ணி இருக்கக்கூடிய இந்த வழி மட்டும் தான். எப்படி போனாங்களோ அந்த வழியே தான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. சோ அதுக்காக நம்ம இப்ப புது பிளான போட்டே ஆகணும் அப்படின்றாரு. சோ என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோச் வந்து ஆக்சுவலி தியானம் பண்ணிட்டு இருக்காரு உள்ள. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சீல் டீம்லாம் வந்துருது. சோ அவர் வந்து ஆக்சுவலி சீல் டீம் திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னோடனே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கேக்குறாங்க. இல்ல தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்காக ஏதோ வழி பார்த்திருக்காங்க. சோ அதனால இப்போதைக்கு நம்மளால டெய்லி சப்ளை கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. சரி ஓகேடா அப்படின்றாங்க. ஆல்ரெடி 11 நாள் ஆகி போச்சு. சோ இவங்க வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கேக்குறாங்க, டேய் ஆனந்த், ஆக்சுவலி வந்து இதுல லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, பசங்க எழுதிருக்காங்க அவங்க அப்பா அம்மாக்காக, அது போக கவர்னருக்கு ஒரு லெட்டர் இருக்கு, அதையும் கொடுத்துரு. ரெண்டாவது ரொம்ப சேஃபா போய் சேஃபா வா. சரி அங்க என்னதான் திட்டம் போட்டு இருக்காங்க பசங்களை வெளியே கொண்டு வரதுக்கு அப்படின்றாங்க. சோ அப்பதான் அங்க காட்டுறாங்க பாத்தீங்க அப்படின்னா, பேசிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய மிலிட்டரி சீஃப். இப்ப சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம பசங்களுக்கு நாங்க என்னென்னமோ வழிகள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம், பட் முடியல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவங்கள ஸ்கூபா டைவிங் சொல்லி கொடுத்து தான் நம்மளால வெளியே கூட்ட வர முடியும் அப்படின்றப்ப, ஓகே அப்படியே பார்த்தாலும் வந்து உங்களால எவ்வளவு தூரம் வந்து அதை ட்ரெயின் பண்ணி எவ்வளவு தூரம் முடிய முடியும், எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்றப்ப அதை கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. பசங்களுக்கு நீச்சல் தெரியுமே தவிர மத்தபடி ஸ்கூபா டைவிங் பத்தி எதுவுமே தெரியாது. சோ அவங்களுக்கு நம்ம கத்து தரது கொஞ்சம் டஃபா இருக்கும். அது போக நமக்கு கிட்டத்தட்ட 600 ஆக்சிஜன் டேங்க் தேவைப்படும். ஏன்னா அதுல 200 நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு, இன்னொரு 200 கிடைக்கும். 200 வேணா கொஞ்சம் டிலே ஆகலாம், மத்தபடி நமக்கு 600 கிடைச்சிடும். அப்படி கிடைச்சாலுமே நம்ம வந்து ஊடால, அதாவது சேம்பர்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சேம்பர்லயுமே நம்ம ஆக்சிஜனை ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். அப்பனாதான் வந்து ஆக்சிஜன் வர்றவங்க போறவங்களுக்கு நல்லா இதாகும் அப்படின்றாரு. சோ இப்படி ஒவ்வொரு இதா சொல்லிக்கிட்டே வராரு. அது போக முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பசங்களுக்கு ஸ்கூபா டைவிங் சொல்லி கொடுக்கறதுக்கு குறைஞ்சது 3 வாரமா தான் ஆகும் அப்படின்றாரு. என்னது 3 வாரமாவா அப்படின்றாரு. சோ இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா, அந்த நேரத்துல டக்குன்னு கவர்னர் சார் அப்படின்னு, என்னையா அப்படின்னு, டாக்டர் உங்களுக்காக ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு அப்படின்னு, சரி அப்படி குடி அப்படின்னு பார்க்கும்போது, என்னையா அது அப்படின்றாரு. ஆமா சார், ஆக்சுவலி நம்ம குகைக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க பசங்க இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வாரத்துக்குள்ள அந்த பசங்களோட ஆக்சிஜன் லெவல் மொத்தமா குறைஞ்சி எல்லாருடைய ஹார்ட் ரேட்டும் கம்மியாகும். அப்படி கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இதெல்லாம் கேட்டு அவர் ஷாக் ஆகுது. என்னையா சொல்ற, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம டாக்டர் வந்து இதுல 16% ஆக்சிஜன் இருக்குன்னு எழுதிருக்காரு அப்படின்றப்ப, ஆமா சார் அவ்வளவுதான் இருக்கு. அப்ப எவ்வளவு நாள் தான் இருக்கும், என்ன மேபி ஒரு வாரம் தாக்கு பிடிக்கலாம், அதுக்கு மேல தான் கஷ்டம் தான் சார் அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட உடனே அவர், ஐயோ என்னடா இது, இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி தான் பிரச்சனையா இருந்துச்சு, அதை இப்பதான் சரி பண்ணோம், சோ இப்பதான் சாப்பாடு கொடுத்தா எல்லாமே பண்ணோம், இப்ப காத்து பிரச்சனையா நிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சவரு, சரி ஓகே நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், நல்லா கேட்டுக்கோங்க, பசங்களுக்கு ஒரே வாரத்துக்குள்ள எப்படியாவது இந்த டைவிங்க கத்து கொடுத்து வெளியே கொண்டு வந்துருங்க, அதுக்குள்ள எப்படியா கொண்டு வந்துருங்க, ஒரு பையன் கூட சாகவே கூடாது இங்க, அதே மாதிரி ஒரு டைவர்ஸ்க்கு கூட எதுவும் ஆகக்கூடாது, சோ அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சோ நம்ம கவர்னர்
எல்லாரும் அப்படி போல்டா தான் இருக்காப்ல. சோ இங்க பேங்காக் காட்டுறாங்க. ஒருத்தவங்க அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க. யாரும் பார்த்தா இவர் பேரு சாம். இவர் வந்து ரிட்டையர் ஆபீசர். பட் அவங்க வந்து அங்க வைஃபோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீ உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லுடா அப்படின்றாங்க. இல்ல ஆக்சுவலி வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் டேங்க்லாம் தேவைப்படுது, அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி உன்னால கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு ஓகே நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்றாரு. அதே நேரத்தில் அவங்களும் அப்படியே பாக்குறாங்க என்ன அப்படின்னு. இல்ல இல்ல நான் வரேன்னு சொல்லல, வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கண்டிப்பா உங்களுடைய ரேஸ பாக்கணும்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படியே உண்மையா உண்மையா தாங்க போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சோ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க கவர்னரை பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஓகே நல்லபடியா இந்த இதுல வேலை செய்து, ஓகே இந்த லெவல்ல வந்து நம்மளால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா டைவர்ஸ் எவ்வளவு நேரம்னாலும் வெளியே போய் வர்றதுக்கு நீ வந்து இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிருக்கமா. பட் எவ்வளவு நேரம் இது சாத்தியமாகும் நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஆக்சுவலி இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளால தண்ணியை வந்துட்டு ஒரு லிமிட் தான், அதாவது ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் தான் அதை இது பண்ண முடியும். அதுக்கு அடுத்து தண்ணியை வேற எங்கேயும் கொண்டு போய் ஊத்துறதுக்கு இடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இப்ப தண்ணியை வெளியேற்றுறது முடிவு பண்ணியாச்சு, ஆனா அதை இன்னொரு இடத்துல வெளியே வந்து கொண்டு போய் விடணும் அப்படின்னா நிலத்துல தானே விட்டாகணும். சோ அதனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்பதான் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் நம்ம பியோ சொல்றாங்க, இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா மழையோட அளவு குறையவே மாட்டேங்குது, நமக்கு அது நல்லாவே தெரியும். சோ அதனால இங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே இதோ இந்த விவசாய நிலத்துல வரலாம், இது தாராளமா போதுமான இடம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு தூரம் அழிஞ்சிரும். சோ கண்டிப்பா வந்து பயிர்கள் அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. அதே நேரத்துல இந்த பொண்ணு ஆமா ஆனா அதுக்கு விவசாயிகள் சம்மதிக்கும்ல அப்படின்றப்ப இங்க பாரு, நமக்கு இப்போதைக்கு ரெண்டே தேதி தான். ஒன்னு இந்த மழை தண்ணி, இன்னொன்னு உள்ள கேவுக்குள்ள இருக்கிற தண்ணி. இது ரெண்டையும் நம்ம எப்படியாவது சமாளிச்சோம் அப்படின்னா தான் பசங்களை வெளியே கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட 13 உயிர்கள் அங்க உள்ள ஊசலாடிக்கிட்டு இருக்கு. சோ அவங்க எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்கணும்ன்றாங்க. இப்ப இந்த கவர்னர் என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, நம்மளால இந்த ரெண்டு விஷயத்துல இந்த மழையை மட்டும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா விவசாயிகள்கிட்ட நம்மளுக்கால பேச முடியும். சோ நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. கட் பண்ணா அங்க போய் நம்மளுடைய கெல்லி தான் பேசுறாங்க. சோ சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி டேங்க் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதே நேரத்துல அவர் வந்து கெல்லி அடிச்சும்போது ரொம்ப பில்டப் கொடுக்காரடே அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம அரண் கிட்ட வந்து ஒரு குழந்தை பேசிக்கிட்டு இருக்கு. அது டீயோடைய தங்கச்சி, ஓகேவா? அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி டீ பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்றப்ப டீ பாக்குற அவன் கொஞ்சம் உயரமா இருப்பான், ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்னமா இது சொல்லாம வந்துட்டு அப்படின்றப்ப அம்மா அப்பா இவரு வந்து ஆக்சுவலி நம்ம டீயை பார்க்க போறாரா, அதனாலதான் வந்து நான் பேசலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அங்கிள், நீங்க டீயை பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை இப்படி மாட்டினா என்கிட்ட கண்டிப்பா அடி வாங்குவான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ இதை கேட்டனே ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு டீங்கிறது உங்க பையன் தானா அப்படின்றப்பல ஆமா அப்படின்னு. இப்ப ஹைலைட் என்னன்னா இதுல வந்து இந்த பசங்க எல்லாம் 3 பேர் உட்கார்ந்துட்டு அங்க ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க பாரு தண்ணிக்குள்ள ஏதோ ஒளிருது, அது அப்படியே மெல்ல மெல்ல வருது, ஆக்சுவலி நல்லா பாரு அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் மூஞ்சில லைட்லாம் அடிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவன் பாத்தீங்கன்னா ஒருவேளை அது டிராகனா இருக்கலாம், அந்த வருது வந்துருச்சு ஏன்டா பயமுடுத்துறீங்க அப்படின்றாங்க. இதுல என்ன கூத்துனா நம்மால அரண் இப்பதான் வந்திருப்பாப்ல, அவர் அந்த நேரத்துல டப்பு எந்திரிக்க ஐயா அப்படின்னு பயந்துடுறாங்க. ஹாய் காய்ஸ் என்னாச்சு அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்றாங்க. சோ இப்போ என்ன அப்படின்னா பசங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இனிமே ஸ்கூபா டைவிங் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த. சரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியாம மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. சரி எத்தனை பேர் ஸ்கூபா டைவிங் போயிருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் பாக்குறாங்க, இல்ல யாருமே போகல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே அப்ப நீங்க வந்து அபிஷியலா இன்னைக்கு வந்து ஷீல் டீம்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம டைட்டன்லாம். சோ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவரும் சொல்றாரு நாங்கெல்லாம் தண்ணியில டைவ் பண்ணி போறோமா அப்படின்னு. ஆமா ஆக்சுவலி நீங்க வந்து டைவ் பண்ணி தான் போயாகணும் அப்படின்றாங்க. சோ அப்பதான் நம்ம டீ வந்து சொல்றான், டேய் அது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஏன்டா அவங்க நம்மள பண்ண விட போறாங்க அப்படின்னு. ஆமால அப்படின்றாங்க. சரி ஓகே கைஸ் இங்க பாருங்க உங்களுக்கு ரிக்கு ஜானோ வந்து ஸ்கூபா டைவிங் எப்படி பண்றது அப்படிங்கறத கத்து கொடுக்க போறாங்க. சோ ரெடியா இருங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலி பசங்களுக்கு வந்து ரிக்கு ஜானோ எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அரண்மாக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆக்சிஜனை இது பண்றது, இதுக்கு பேர் தான் ரெகுலேட்டர், இதை கடிக்க கூடாது, வாயில அப்படி வச்சுதான் பிடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இப்படி எல்லாம் ஆக்சிஜன் டேங்க் இப்படி எல்லாம் லாக் பண்ணணும், இதை வந்து டெக்னு சவுண்ட் கேட்கற வரைக்கும் லாக் பண்ணணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம மார்க்குக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டாலுமே அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கல குட்டி பையன் மார்க் தானே, அவனுக்கு மட்டும் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, அப்படியே மாட்டி விட்டா டபுக்கு கீழே வந்துடுறான். சரி எந்திரி அப்படின்னு பசங்க எல்லாரும் ஒரு மாதிரியா சிரிக்கிறானுங்க. சோ இப்படி ஒரு வழியா என்னதான் கத்துக்கிட்டே இருந்தாலும் பசங்க எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. சோ இங்க சாம் வந்து அவரோட ஒய்ஃபோட பேசிட்டு இருக்காரு. இங்க பாருமா ஆக்சுவலி வந்துட்டு ஆக்சிஜன் டேங்கை நாங்க ஃபுல்லா பண்ண போறோம், ஃபுல்லா பண்ணி வச்சுட்டு அவ்வளவு வேலை முடிஞ்சு நான் பாட்டு வந்துகிட்டே இருப்பேன் அடுத்த ஃபிளைட்ல அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைமா அப்படின்னு. யாது அதுவா சரி உங்களுக்கு எல்லாமே ஈஸியான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பியா தான் போய் பேசுறாங்க. இங்க பாருங்க எங்களுக்கு வேற வழியே தெரியாம தான் நாங்க வந்து கேட்கிறோம், பசங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாம் வெளியே இருக்கணும், அப்படியே வெளியே எடுத்தாலும் அதை கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு இடம் வேணும். சோ அதனால உங்களோட நிலங்களை எங்களுக்கு கொடுங்க தயவு செய்து, அதுக்கு நாங்க ஏதாவது பண்ண முடியுமா, கவர்மெண்ட் வந்து ஏதாவது நஷ்டம் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அங்க இருக்கிறவங்களா ஏமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா எங்களுக்கும் குடும்பம் குட்டின்னு ஒண்ணு இருக்குது, இந்த நிலமெல்லாம் பாலா போச்சு அப்படின்னா இந்த பயிர் எல்லாம் போச்சு அப்படின்னா எங்களுடைய வருவாய் போயிடும், அப்ப நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும், சொல்ல போனா நாங்க பசி பட்னியில கிடக்கணும் அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் கேட்கும்போது அங்க இருக்கிற ஒரே ஒரு பாட்டி மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ இதுல ஹைலைட் என்னன்னா அந்த பாட்டி டக்குன்னு எந்திரிச்சவங்க ஏன் நிலத்தை தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையாடா, பசங்களோட உயிர் போனா திரும்ப வருமாடா, இந்த பயிரை
பயிரை எப்ப வேணாலும் விளைய வச்சுக்கலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சோ ஒரு வழியா இந்த பாட்டியும் வந்துட்டு பயிரெல்லாம் கொடுக்குறாங்க. சொல்ல போனா எல்லாரையுமே வந்து கொடுக்க வச்சுட்டாங்க. சோ எல்லாருமே கையெழுத்து போட்டு தராங்க. ஒரு வழியா இந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. சோ மக்கள் எப்பவுமே உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது சரியா இருக்கு. யாராவது ஒருத்தராவது கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி தான் இங்க இந்த பாட்டியும் கொடுக்குறாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.